திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏன்டா டேய் நான் வாசிச்ச பாட்டே எனக்கு தெரியல, என்ன போயிட்டு இதை இது கேட்குறேன்னு பொடி நக்கலை வச்சுன்னு தவில. சரியா? ரெண்டா ரெண்டா பொட்டலம் கட்டின ஜோடி. நம்ம தான் இப்ப ரீல்ஸ்ல ஹிட் ஆற பாட்டாச்சு. பரவாயில்ல, இது அநியாயம். அதாவது இது என்ன, இது நாங்க எப்படி போட போறோம்னா, இளையராஜா பாடல், ஏஆர் ரஹ்மான் பாடல், வித்யாசாகர் பாடல் தெரியாத சி சத்யா அவர்களுக்கு சாய் அபியங்கரின் பாடல் தெரிந்திருக்கிறது. பிகாஸ் அவன் ரொம்ப க்ளோஸ், எனக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர். திப்புவோட பையன், திப்பு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால சாய் அபியங்கரோட எல்லா அப்டேட்ஸும் எனக்கு தெரியும். Okay. Tell me about Sai Abhyankar. What do you think is working for him? ட்ரூலி வெரி டேலண்டட். எல்லா சைட்லையுமே ஒரு கிளாசிக்கலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் சிங்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி மியூசிக்காகவே டெடிக்கேட்டடாக வந்து அவன் ஸ்டடீஸே ஆக்சுவலாக பண்ணலை. ஸ்டடீஸ் பண்ணாமல் ஸ்கூல் முடித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவர் லேர்ன் பண்ணார். நான் சின்ன வயசுலேயே பியானோ கிளாஸ்லாம் என்னோட டாட்டரும் சாய் அபியங்கர் எல்லாமே ஒன்றா தான் வந்து கிளாஸஸ் வந்து போவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திப்பு எனக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தான். அபய் பாடினா, அபைன்னு தான் கூப்பிடுவேன், அபய் பாடின பாட்டு கேளு அப்படின்னு. கேட்ட உடனே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன பையனா பியானோ வாசிச்சு தான் பார்த்துருக்கேன். அவனோட வாய்ஸ் வந்து பாடி நான் ரொம்ப கேட்டதே இல்லை. ஆனால் கர்நாடிக்கில் ரொம்ப நல்லா பாடுவான்றது எனக்கு தெரியும். அப்புறம் அவன் வாய்ஸ் கேட்டவுடனே நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன் திப்புக்கிட்ட, திப்பு சூப்பராக இருக்குது வாய்ஸு, இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும், எனக்கு கரெக்டான இது வரும்போது நான் அபயை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், பாட்டுக்கு ஏதாவது பாட வைக்கிறேன் அப்படி சொன்னேன். அப்போவே வந்து அவனோட டேலண்ட் எனக்கு தெரியும். What is your favorite song? இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பாட்டில் எனக்கு அந்த செகண்ட் சாங் ரொம்ப அந்த ஆசை கூட. எனக்கு ஆக்சுவலாக எல்லா சாங்கும் அப்போவே எனக்கு எல்லாமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்கான். அந்த ஒர்க்கிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஏன்னா அங்கிள் நான் கூப்பிடுவோம், இது பண்ணியிருக்கேன் அங்கிள். ஃபஸ்ட்டு சாங் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சா, செகண்ட் இதுவும் 2 சாங் மட்டும் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டில் எதாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுவான். வெரி ஒபீடியன்ட், வெரி டிவைன், ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஒரு பையன். ஆமாம், நிஜமாவே அந்த அந்த பக்தி, பயம், அது எல்லாமே இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மரியாதை எல்லாமே வந்து அபய் கிட்ட வந்து நிஜமாக அபரிவிதமாக இருக்குது. ஸோ மியூசிக்கும் அதே மாதிரி அப்படி இருக்குது. அதனால அவன் வந்து டாப்பில் வர்றதுல ஒரு, நீங்கள் சொல்கிறப்ப அவன் மேலே ஒரு பயங்கர பாசம் தெரியுது, தெரியல? ஆமாம் ஆமாம். ஸோ அப்படிதான் இருக்கணும்னு, ஒரு பையனா அப்படி இருக்கணும். அதுதான் எனக்கு, ஒரு பையனா அப்படி இருக்கணும். அபய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சூப்பர்.